3 நாளைக்கு முன்னாடி ஃப்ரீ ஆரியன் டெய்லரிங் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே அவ்வளோ மெசேஜஸ் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே நானே தனிப்பட்ட முறையில் ரிப்ளை கொடுத்துருக்கேன். டெய்லரிங் கேட்டவங்களுக்கு டெய்லரிங், ஆரி கேட்டவங்களுக்கு ஆரி, அந்த எந்தெந்த கிளாஸ் படிக்க விரும்புறீங்களோ அதில் என்னென்ன நான் சொல்லிக் கொடுப்பேன், எப்படி கிளாஸ் நடக்குன்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மெயினாக நான் எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அதுக்காக ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் நம்ம இதை வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஆன்லைன் கிளாஸாக எடுக்கிறோம், இதுவே நம்ம யூடியூப்ல போடலாமே அப்படின்ற ஒரு டவுட் வரும். உண்மைதான், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஏன் பண்ணலன்றது சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இதே மாதிரி யூடியூப்லேயும் கிளாஸ் நடத்திருக்கிறேன். ஆனால் அப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை விட இப்போ கிடைக்கிற ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த இப்போ நம்ம தீபாவளிலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தீபாவளிக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து இது நான் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்ட சிஸ்டர், இந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூடியூப் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் வீடியோஸ் போடுறோம், நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணலையான்றதை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாது. குரூப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்ப முடியும், ஃபோட்டோ அனுப்ப முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸுக்கு நேரடியாக நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது டைப் மெசேஜாக எப்படியோ நம்ம கன்வே பண்ணி அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுவோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சும்மா வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா அது பார்த்து கற்றுக்கிறவங்க கற்றுப்பாங்க. ஆனால் டெடிக்கேஷனாக எப்போ நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி குரூப் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஸ்பெஷலாக ஸ்டாஃப் இருப்பாங்க, நான் இருப்பேன், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான். சரிங்களா? ஒன்று பண்ணால் உருப்படியாக பண்ணணும்ல, அதுக்காக தான். ஸோ கிளாஸ் போயிட்டு இருக்கு, அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நவம்பர் 1 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடையில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அட்மிஷன் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க, ஆரி கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க, அதுதான் உங்களோட அடுத்த கேள்வி. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.